ஹலோ மை டியர்ஸ், இன்னைக்கு லெமன் விஷனில் என்னென்னா சிம்பிள் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய்யும் 3 டீஸ்பூன் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இது போட்டு வணக்கிக்கோங்க. ஒன்ஸ் இது வணங்கினதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை நீளமாக அறுத்து வச்சுருக்கேங்க. அதை ஆயிலில் போட்டு வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. வணங்கினதுக்கப்புறம் அது கூட 4 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறேங்க. இந்த பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்த்த போகிறோம். வேறு காரத்துக்கு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற வெஜிடபிள் சேர்த்திக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் வேணால் உருளைக்கிழங்கெல்லாம் கூட சேர்த்திக்கலாம். இப்போ வெஜிடபிள் சேர்த்திட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ரைஸை காய்கறி கூட சேர்த்து லைட்டாக ஒரு கிளறிக்கிறேன். நம்ம பாஸ்மதி ரைஸை போட்டு உடச்சிடக்கூடாது. சும்மா ஜென்டிலாக லைட்டாக ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் சாப்பாட்டுக்கு வேணுங்கிற உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 4 பல்லு தேங்காயை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வடிகட்டவெல்லாம் வேண்டாம், தேங்காயை அரைச்சி அப்படியே எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. முதல் டம்ளர் அப்படியே தேங்காய் தண்ணியை ஊற்றிட்டு 2வது டம்ளர் அந்த மிக்சியை கழுவுன தண்ணியை உள்ளே ஊற்றிட்டேங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு சோயா பிடிக்கும் அப்படிங்கிறங்காட்டி நான் சோயா சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது குக்கரை மூடி போட்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வெஜ் புலாவ் ரெடிங்க. இது காரம் கம்மிங்கிறங்காட்டி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உருளைக்கிழங்கு, பன்னீர் இந்த மாதிரி சைட் டிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாகி தாங்க வரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.